ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூரியஸ் சயின்ஸ் மைண்ட்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் சாப்டர் நம்பர் 2 மோஷன் சாப்டரில் புக் பேக்கில் இருக்கிற ரோமன் லெட்டர் 8th எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சரியா? கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்கள். அண்ட் அத்லெட் கம்ப்ளீட்ஸ் ஒன் ரவுண்ட் ஆஃப் அ சர்க்குலர் ட்ராக் ஆஃப் டயாமீட்டர் 200 மீட்டர் இன் 40 செகண்ட்ஸ். ஒரு அத்லெட் வந்து ஒரு ரவுண்டு வந்து சர்க்குலராக இருக்குது, அந்த ட்ராக்கை வந்து டயாமீட்டர் 200 டயாமீட்டரில் 40 செகண்ட்ஸில் கவர் பண்ணிடுறாங்க. தென் வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் கவர்ட் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2 மீட்டர், சாரி இது மீட்டர் கிடையாது, மினிட்ஸ். கொஸ்டினில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. 2 மினிட்ஸ் அண்ட் 20 செகண்ட்ஸ். ஸோ ஒரு மீட்டரில் இவ்வளோ வருவாங்களாம். அப்போ 2 minutes and 20 secondsல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, அட் த சேம் டைம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அட் த எண்டு. ஸோ ஓகேவா, எண்டில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ கொஸ்டின் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அத்லெட் வந்து சர்க்குலர் ட்ராக்கில் தான் போகிறாங்க. அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 200 மீட்டர். ஒரு செகண்ட்ஸில் வந்து ஒரு ரவுண்டில் வந்து அவங்க 40 செகண்ட்ஸில் வந்து 200 மீட்டரை கவர் பண்ணிடுறாங்க டயாமீட்டர். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் வந்து சொல்யூஷன் கிவன் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்க டேர்மை எழுதிக்கலாம் டயாமீட்டர். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து நமக்கு எவ்வளோன்னா 200 மீட்டர். ஸோ டயாமீட்டருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸ் என்ன, r/2 தானே. ஸோ 200 divided by 2. Radius is equal to diameter by 2. So the answer is 100 meter. So radius எவ்வளோ, 100 meter. கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஓரல் கால்குலேஷன் தான். அதாவது ஒரு ரவுண்டை வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது. எவ்வளோ கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். ஓகேவா? இது வந்து டைம். அப்போது 400 மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? 200 மீட்டர் 40 அப்படின்னா 400 மீட்டருக்கு 80. அப்போது செகண்ட் ரவுண்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த ரவுண்டுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 600 மீட்டர் 40 80 120 செகண்ட்ஸ் தேர்ட் ரவுண்டுக்கு. அண்ட் அடுத்தது பாருங்கள், 80 மீட்டரில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 160 செகண்ட்ஸ் ஃபோர்த் ரவுண்டு. ஸோ ஃபோர்த் ரவுண்டு வந்து 800 மீட்டர் கவர் பண்ணியிருப்பாங்க, 160 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அட் த எண்ட் ஆஃப் 2 minutes, அட் த எண்ட் ஆஃப் 2 minutes 20 செகண்ட்ஸில் தான் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ். ஸோ 2 minutes அப்படிங்கிறத நம்ம வந்து செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் வி நோ 1 minute is equal to 60 seconds. அப்போ 2 minutes அப்படின்னா 2 minutes 20 seconds which is equal to 2 into 60 plus 20. ஸோ 2 into 60னா 120 plus 20. ஸோ 140 செகண்ட்ஸ். கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கிறது 140 செகண்ட்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது 160 செகண்ட்ஸில் இவ்வளோ வருது அப்படின்னா 140, இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் வாங்க. இது வந்து 600 800, நெக்ஸ்ட் இன்பிட்வீனில் வருது 700. ஸோ அப்போ 140 செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் 700. ஆனால் இது வந்து சர்க்குலர் ட்ராக்கில் போகுது. கரெக்டாக? ஸோ நம்ம டேரெக்டாக 700ன்னு போட முடியாது. ஸோ வி கேன் யூஸ் த ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், ஃபார்முலா டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எவ்வளோ டைமில் அது, ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் பாதி எவ்வளோ, 3.5. ஸோ 3.5 ரவுண்டு டேரெக்டாக கேட்கல, இவ்வளோ ரவுண்டு 3.5ல் தான் அவங்க இதை கவர் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூ தான் நம்ம கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய வேல்யூ. 3.5 மீட்டரில் 140 செகண்ட்ஸில் அவங்க வந்து 700 மீட்டர் வந்து அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3.5 டைம்ஸ் ரவுண்ட்ஸ் இன்டூ சர்க்கம்ஃபெரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்.
circumference of the circle. We know distance அப்படிங்கிறது total length of an object to cover one point to another point. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறாங்களோ எல்லாமே டிஸ்டன்ஸ் தான். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 3.5க்கு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know the formula 3.5. circumference of the circle வந்து 2πr. ஸோ நமக்கு ரேடியஸோட வேல்யூ தெரியும், கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சிருக்கிறோம், கொடுத்துருக்குறாங்க 10 மீட்டர். ஸோ பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 100 மீட்டர். ஸோ 7 பாருங்கள், 1 7 is 7, இங்கே 35ங்கிறது 0.57 சார் 35. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0.5 இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 100. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 22 இன்ட்டு 2னா 44. 44 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 5 இருக்கிறதுனால. ஸோ 4 5s are 20, பேலன்ஸ் 2, 20 + 2 22. ஸோ த ஆன்சர் இஸ் 22. இங்கே 2 0 எக்ஸ்ட்ரா இருக்கா, 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிஜிட் வைக்கணுமா, ஸோ பாயிண்ட் வச்சு இது கேன்சல் ஆயிரும். ஸோ த டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2200 மீட்டர். ஸோ கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்கல, தேர் ஆஸ்கிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அது 200 மீட்டர் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து we have to calculate by using the formula 3.5. ஏன் 3.5 போடுறோன்னா கொஸ்டினில் வந்து 2 minutes and 20 seconds எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு கேட்டதுனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். அதாவது 140 seconds. அந்த 140 seconds எப்போ வருதுன்னா 3.5 5th ரவுண்டில் தான் வருது. ஸோ தட் we can multiply by 3.5. Clear children? Thank you.